என்னது? ஐயோ சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்ச சரக்காச்சே. ஐயோ மாடா நான் வரும் எனக்கு வாங்கி வச்சிட்டேன் செல்ல குட்டி. ஆமா பாட்டில் ஃபுல்லா சரக்கு இருக்கு. சைடிஸ் இருக்கு, கிளாஸ் இருக்கு. அப்ப ஏன் சாப்பிடாம இருக்க? ஏன் சாப்பிடல? ஓஹோ கம்பெனிக்கு ஆள் இல்லாத வெயிட் பண்ணிட்டு இருந்தியா செல்லக்குட்டி? அதான் நான் வந்துட்டேன். ஊத்து ஊத்து. ஏண்டா ஏன் கோபப்படுற? இவனுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அதான் இப்படி எல்லாம் பண்றான். மாடா இங்க பாரு, அப்பா இறந்து போயிட்டாங்களா? இல்லையா? அம்மா இறந்து போயிட்டாங்களா? ஓ இந்த தண்ணி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு எப்படி திருப்பி விடலாம்னு பாக்குறியா? அட தரமாட்டேங்கப்பா. அதுவும் இல்லையா? அப்படின்னா என்ன பிரச்சனையா இருக்கும்? அட என்னடா அப்புறம் ஏன்டா அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? சரக்கு எடுத்து கப்புன்னு அடிக்க வேண்டியதானே? சரக்கு இருக்கு, சைடிஸ் இருக்கு, கலந்தடிக்க தண்ணி தான் இல்ல. அப்படியே போடி போ. தொங்க தச்சுனோடா. தொங்கா காக்கினா இந்த வா இருக்குடா, ஒரே நமக்கு அமைக்கிறேன். காக்க வச்ச சோத்தை நீங்க திருட்டு என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்களா? பசங்க அதான் ஏண்டா சோத்தைய திருடுங்க விட்டா என்ன திருடுவீங்க? டேய் டேய் அம்மா ஐயா ஓடி வாங்க என்னடா திருட்டு போயில. என்ன சத்தங்க? ஐயா ஓட வாடா ஐயா திருடுங்கயா. யார் பண்ணி எங்க இருந்து வர? ஐயா நாங்க வெளியூருங்க, வழி தவறி வந்துட்டோம், ரொம்ப பசி அதான். சரி சாப்பிட்டு பொதுவோட ஊர் போய் சேருங்க. ஐயா நம்பாதீங்க இவன் திருடன்யா. டேய் விடுறா, சாப்பிட்டு போப்பா. சரதா வா போலாம். வா. என்னங்க இங்க பாருங்களேன், நம்ம பொண்ணு வருஷா மாதிரி இல்ல? சரதா ஐயோ இல்லைங்க, எனக்கு தெரியும். பாருங்க அவ கண்ண பாருங்க. சரதா சரி பாருங்களேன், நம்ம வருஷாவேதான் இல்லைங்க. சரதா வா வா உள்ள போய் பேசலாம். வா வாமா. சரதா சொல்றது கேளுமா. நான் சாப்பாடு போடுறேன் வாமா. வா உள்ள வாமா. ஓகே ஓகே. என்னடா இது இந்த நேரத்துல பெட்டியுங்கயுமா? போதும் சார், யாரோ ஊர் பேர் தெரியாதவங்கள வீட்டுல சேர்த்து வச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன சார், ஜட்ஜ் சீட்ல உட்காந்துக்கிட்டு வக்கீல் சொல்ற வாதத்தை கேட்டுட்டு சின்ன சின்ன தப்பு பண்றவங்களாம் பெரிய பெரிய தண்டனையா வாங்கி கொடுத்துருவீங்க. பெரிய பெரிய தப்பு பண்றவங்களாம் வெளியே இருந்துகிட்டு என்னென்ன பண்றாங்கன்னு எனக்கு தானே தெரியும். அனுபவப்பட்டவன் சொல்றேன் சார். இங்க வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி ஒரு சம்பந்தம் இல்லாத கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டு போலீஸ் அடி பின்னி எடுத்தது எனக்கு தானே சார் தெரியும். சார் சத்தியமா சொல்றேன் சார், இனிமே அடி வாங்குறதுக்கு இந்த உடம்புல தெம்பே கிடையாது. என்ன ஆள விடுங்க, நான் போறேன். டேய் கருப்பு கருப்பு, ஒரு சின்ன வேலையை முடிச்சிட்டு போப்பா. அதெல்லாம் முடியாது சார், நான் போறேன் சார். இல்லடா நான் ட்ரிங்க்ஸ் எப்படி சாப்பிடுறது உனக்கு மட்டும் தானே தெரியும். கடைசியா ஒரு ட்ரிங்க்ஸ் எனக்காக மிக்ஸ் பண்ணி கொடுத்து அப்புறமா போ. சார் நீங்க வேற எந்த வேலை சொல்லியிருந்தாலும் இந்த கருப்பு செஞ்சிருக்க மாட்டான் சார். ஆனா சரக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே சார், அந்த வார்த்தைக்கு நான் சரண்டர் சார். கேஸ் ரொம்ப தேங்க்ஸ்ரா, உனக்கு மட்டும் தான் கரெக்டா தெரியுது நான் எப்படி சாப்பிடுவேன். சரி சரி சீக்கிரம் கிளம்பு, லாஸ்ட் லாரி போயிட போகுது. என்ன பேசுறீங்க? எங்க போக சொல்றீங்க? ஐயா நாம ஏதோ ஒரு கோபத்துல போறேன்னு சொன்னா அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு வெளியே போட சொல்ல வேண்டியதா? என்ன மரியாதை? ஐயா நான் இன்னைக்கு போயிட்டா நாளைக்கு உங்களுக்கு யாரு ஊத்தி கொடுப்பா? ஐயா எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வர்றேன். இதுக்கு என்ன ஆட்டையை போட போகுது தெரியலையே. இங்க என்ன பண்றாரு? ஐயா அவங்க வந்ததே சொல்றேன், அவங்க சரியில்லைன்னு. போற போக்க பார்த்தா ஒண்ணுமே தெரியாத நம்ம அம்மாவை வசமா ஏமாத்த போறான்னு நினைக்கிறேன். ஏதோ உங்க வீட்டு உப்ப தின்னுங்கிற விசுவாசத்திலையும் உங்களுக்கு அப்பப்ப ஊத்தி கொடுத்தங்கிற விஷயத்திலையும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அப்புறம் நாளை பின்ன ஏன்டா அதெல்லாம் எங்கிட்ட சொல்லலான்னு கேட்க கூடாது, பாத்துக்குங்க. ஆஹா திட்டம் போட்டு தான் வேலை பார்த்துருக்காங்க போல இருக்கே. இனி பொறுக்க முடியாது. டேய் கருப்பு கொஞ்சம் சரக்கு ஊத்து. இந்த ஊத்திடுங்கய்யா.
ஐயா சரக்கு இன்னொரு கிளாஸ் ஊத்து ஆகட்டுங்கய்யா. ஐயா என் மந்தில் இருந்த 2 ஆடுகள் வேறு வேறு திசைகளில் போய்விட்டன. என்ன செய்ய? இதுக்கு மேல ஜட்ஜிட வேலை பார்க்க ஏன் தன்மான இடம் கொடுக்கல? யுவர் ஆனர், ஒரு திறமையான வேலைக்காரன் நீங்க இழக்க போறீங்க. எங்க அது எழுதுங்கள், இவன் கல்லறையில் இவன் ஒரு பைத்தியக்காரன் என்று. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கை மாட்டிக்கிட்டா கிளி நடக்குதுங்க. ஐயோ நல்ல தீர்ப்பு வழங்குனீங்க ஜட்ஜ் ஐயா. என்ன பாக்குறீங்க? நீங்க 2 பேரும் சேர்ந்து நின்று இருந்தீங்களே, அதோ அங்க யாரும் இவ்வளவு தைரியமா வரவே மாட்டாங்க. நீங்க 2 பேரும் ரொம்ப நேரம் நிக்கிறதே ஆபத்து. வாங்க போயிடலாம். எதுக்கு பயப்படுற? பயப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சொல்றேன். அதோ அந்த பாறையில ஒரு பொண்ணோட ஆத்மா குடி இருக்கு. நீங்க 2 பேரும் எப்படி? நீங்க 2 பேரும் உண்மையான காதலர்களா இருந்தா உன் பேரை அவளும் அவ பேரை நீயும் அந்த பாறை மேல எழுதி வச்சுட்டு உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருளை வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். மறுநாள் சூரிய உதயத்துக்கு அப்புறம் அங்க போய் 2 பேரும் பார்க்கணும். நீங்க உண்மையான காதலர்களா இருந்தா நீங்க வச்ச பொருள் அங்கேயே இருக்கும். உங்க எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது. ஒருவேளை அங்க இல்லைன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது காதலும் இல்லை, நீங்க உண்மையான காதலர்களும் இல்லை, உங்க உசுருக்கு உத்தரவாதமும் இல்லை. இதுதான் அந்த பாறையோட சக்தி. இந்த கம்ப்யூட்டர் காலத்துல பேய்க்கு இதெல்லாம் சொல்ற, எனக்கு இதுல நம்பிக்கையே வரல. என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அப்ப அந்த பாறையில் எழுதின காதலுக்கு நம்பிக்கை இருந்திருக்கு, உங்களுக்கு இல்லை. ஆரம்பத்தில் உங்க மேல எனக்கு கோபம் இருந்துச்சு. ஏன்னா என் நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான். நம்பிக்கை இருந்தா அங்க போங்க, இல்லைன்னா கண்ணன் சாப்பாடு ரெடி, சீக்கிரமாங்க. என்ன சாரதா, 8 மணில இருந்து பசி பசி நாத்த வச்சிட்டு இருக்கேன். சாப்பாடு ரெடி ஆனதும் என்னை விட்டுட்டு அவங்களை கூப்பிட்டு இருக்க. கொஞ்சம் வருஷம் வரைக்கும் தாங்க இந்த புருஷன் பொண்டாட்டி உறவெல்லாம். அதுக்கப்புறம் எல்லாமே குழந்தைங்க தான். இப்போ அவங்க சாப்பிட்ட மிச்சம் தான் நாம. அதுக்குள்ள என்ன அவசரம்? வரட்டுமே. சரி வரட்டும். பிரியா, கண்ணன், பா எத்தனை தடவை பிரியா பசிக்குதுப்பா வாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். வெயிட் 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 வெயிட். தான் தோத்து போச்சு. ஆனா உங்க கால் ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன வேணா செய்வேன். எந்த சூழ்நிலையும் நீங்க ஒருத்தர் பிரியவே கூடாது. நீங்க பிரிய மாட்டீங்க. சவுண்ட் விடுற, நெத்தில பட்ட பால் கொஞ்சம் கீழ இறங்கி கண்ணு படுறா என்ன கண்ணு முட்டை மாதிரி வீங்கி இருக்கும். நிறுத்துங்க உங்க சிரிப்ப. இவன் லைஃப் என்ன உங்களுக்கு எல்லாம் விளையாட போச்சா? சரி சீரியஸாவே வச்சுக்க. வேணா இவ கழுத்துல தாலி கட்டவா? ஐயோ என்ன இது பொறுக்கிட்டு பேசிட்டு இருக்க? போனத்துக்கு மூஞ்சில ஏறிக்கோடா. ஏய் பாத்திமா, நம்ம 2 பேர் ஊர் சுத்துறது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. ஏய் ஜீவா, ஏன் பயப்படுற? எங்க அண்ணனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். உங்க அண்ணனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்து நம்ம ஊரை விட்டு ஓடிடலாம். ஊரை விட்டா? ஆளை விடு சாமி. பிரியா, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஓகே, ஏய் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. எல்லாம் கை கொடுங்க, கம் ஆன். இன்னைக்கு நைட் பார்ட்டி இருக்கு, கண்டிப்பா எல்லாரும் வீட்டுக்கு வந்துருங்க. ஓகே, நீ கண்டிப்பா வந்துருவே, சொல்லவே வேணாம். ஏய் கோஸ் போடா போடா. நீ பாடி. ஓகேடா. பிரியா, உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். ப்ளீஸ் பிரியா.